அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே விஜய் வேற லெவலுக்கு தாறுமாற கலக்கி எடுத்துட்டாரு. முத்துமலர் குடும்பத்தை அப்படியே போலீஸுக்கிட்ட கொத்த அள்ளி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பசுபதி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவன் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாங்களா. அதனால அங்கே பசுபதியும் தேடி ஆட்கள் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா பசுபதியை கொத்த அள்ளிடுறாங்க. கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முத்துமலர் குடும்பம் போகிற வழியில் ஜீப்பு பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆயிடுது. அதனால கொஞ்சம் வேலையை சரி பண்ணுறாங்க. இவங்க சரி பண்ணிட்டு இருக்கையில இங்கே விஜய் நிவின் என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் இருங்க நாங்கள் போய் எழுதி கொடுத்துட்டு வரோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படின்னு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா பசுபதி இருக்கிறான், ஆனால் ஆளை காணோம். என்ன முத்தமலர் குடும்பத்தை காணமே அப்படின்ட்டு விஜய் பார்க்குறாங்க. என்ன இவன் வந்து நிற்கிறான் அப்படிங்கல. என்ன விஜய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறியா, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற அப்படிங்கல. என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, போலீஸ் எங்கேயா சொல்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி சரி அவங்க என்ன சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, நான் தான் அந்த குடும்பத்தை உன் வீட்டுக்கு அனுப்புனேன்னு சொல்லியிருக்கிற. பரவாயில்ல வரட்டும், நான் அனுப்புனேனா இல்லையான்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அப்படியே அடிக்க போகிறாங்க பசுவை நம்ம விஜய். ஆனாலும் டே இது ஸ்டேஷனுப்பா, இது உன் கொட்டை இல்லை அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, உன்னை பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது பசுபதிக்கிட்ட. ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பம் வருது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட பயங்கரமாக சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட நான் லாக்கப்பில் இருக்க மாட்டேன்டா, இந்த என்ன நினச்சிக்கிட்ட அப்படின்ட்டு நான் சிங்கண்டா அப்படின்னு ரொம்ப சீரிப்பாயிறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு விஜய் நிவி நிற்க கரெக்டாக போலீஸ் வருது. அந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்து உள்ளார வந்து உட்கார வைக்கிறாங்க. பசுபதியை பார்க்குறாங்க. கவலைப்படாதம்மா நீ போ அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க. என்ன ரொம்ப பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி முத்துமலர் பார்க்குறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க, எங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்களுக்கு தானே நாங்கள் ஹெல்ப் பண்ண வந்தோம், என்னமோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கேன், வாங்கியிருக்கிற, ஊருப்பட்ட கடனை அடைச்சிருக்கிற, சும்மா வந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அங்கே பேச்சு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர கிருஷ்ணாவை கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளே பார்க்குறாங்க. இங்கே பார், என் பேரை சொல்லாமல் நீங்கள் மட்டும்தான் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க, என்ன இல்லைன்னு வைவேன், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது, உங்களை நான் இன்னும் ஒரு 2 நாளில் நான் வெளியில் எடுத்துருவேன். ஆனால் பசுபதிக்கு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நீ சொல்லிட்டினா நீ வந்து பொழைச்சி போவ. கண்டிப்பாக உன் மயனை உள்ளுக்க போட்டுருவாங்க, உன்னையும் உன் பிள்ளையும் வெளியில் அனுப்பிடுவாங்க. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் வயசு புள்ளப்பாவும் நீ வச்சுருக்கிற, நல்லா அழகாக கொழுக்கு மொழுக்குன்னு லட்டு மாதிரி வச்சுருக்கிற அந்த பிள்ளை நல்லா வாழ்க்கை வாழணுமா இல்லை அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கன்னு மிரட்ட முத்து வந்துட்டு ஐயோ அண்ணே அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, நிவின் விஜய் கிட்டக்க போயிட்டு சார் இவங்க 3 பேர் தான் சார், இவங்க 3 பேர் சாட்சி சார், இந்த பசுபதி தான் சார் சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க சார், ரொம்ப பண்ணியிருக்காங்க சார், கேடுகட்ட வேலை பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க விஜய். அதுக்கப்புறம் என்னப்பா இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்ல, அது வந்து என்ன அது வந்துங்கிற, நீ தான் தப்பிச்சு ஓடனியே, நாங்கள் தான் பிடிச்சோமே, அது வேணா உண்மை சார், ஆனால் இதுக்கும் இந்த கேஸுக்கும் பசுபதிக்கும் அப்படிங்கல சொல்லுங்க எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க கக்கான்னு. எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு விஜய் நிவின். டேய் என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கிருஷ்ணா போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாருங்க, எனக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம், எங்கள் அம்மா என் தங்கச்சி இந்த பசுபதி அங்கிள் யாருமே இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. அப்புறமா போலீஸ் பார்க்குறாங்க. என்னங்க பண்ண முடியும், இவங்க சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு குற்றத்தை இவரே ஒப்புக்கிட்டாரு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசு அவங்க அம்மா அவங்க தங்கச்சியை விடுதலை பண்ணிடுறாங்க. அப்புறம் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. வெளியில் வர்றான். என்ன விஜய் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் சொன்னேன்ல, நீலாம் பச்சை பிள்ளைப்பா, என்னை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, பார்த்துக்கலாம்டா என்ன பண்ணலான்னு, என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம், உன்னை ஆதாரத்தோட கொண்டு வந்து ஒப்படைப்பேன்டா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. செம்ம காண்டாகிறாங்க. அப்படியே வர்ற வழியில் விஜய்க்கு நிவினுக்கு வீட்டுக்கு போக மனசே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஆகி உட்காந்துருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு காவேரியும் கங்காவும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு இப்படி பல்ட்டி அடிச்சிருச்சுலா அப்படின்னு கேட்க, மாமாவை கேட்டிங்களா, மாமாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படிங்கிறதான். ஆமாம் நிவின் அதை பற்றி விட்டுட்டோமே. என்ன விஜய், நம்ம கண்டிப்பாக அவன் தான் வச்சுருப்பான், பசுபதி வீட்டில் தான் இருப்பான், கண்டிப்பாக ப்ரோ அங்கே தான் இருக்கும், வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பசுபதியோட பொண்டாட்டி தாங்க இருக்குது. போயிட்டு கத்துறாங்க. எங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிற. ராகினி வருது. என்ன எங்கள் வீட்டில் வந்து கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற. ஒவ்வொரு ரூமாக போய் தேடுறாங்க. தடால் புடான்னு தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் தேடுறாங்க. யாரும் இல்லை. இங்கே பாரு என்ன நிவின் இங்கே பாரு, நீ பண்ணுறது ரொம்ப அதிகம், டூ மச் அப்படி இப்படின்னு கத்த. என்னடி 2 மச் 3 மச்சுன்னுட்டு, இங்கே பாரு எங்கள் அண்ணனை குமர அண்ணனை எங்கே வச்சிருக்க அப்படின்னு கத்துறாங்க. குமர அண்ணனை அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, எல்லாம் தெரியும், உங்கள் அப்பா தான் ஒழிச்சு வச்சிருக்கான், சொல்றியா இல்லையா அப்படிங்கல. நீ என்ன எல்லாருமே பார்த்துட்டில, அப்புறம் என்ன, ஆஹா நீங்கள் அப்படியே உத்தமிங்க பாருங்க, எல்லாருமே அப்படியே ரூமில் வச்சிருக்கீங்க, அப்படியே அண்டர் கிரவுண்டில் தோண்டி உள்ளே கூட வச்சிருப்பீங்கடி அப்படிங்கிறாங்க. சரி தோண்டி எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்களா ராகினி.
ராகினி அப்படியே பார்க்குறாங்க. இனிமேல் ஒன்றுனா வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க போறியா சி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் நிவின் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக திட்டி விட்டு வான் பண்ணிவிட்டு கழுத்தை பிடிச்சி ஒரு தூக்கிட்டு தாங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே போயிருப்பான், ஐயோ இப்போ ப்ரோவோட நம்ம வரேன்னு சொல்லிட்டோமே, விடுங்க விஜய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சோர்வாக வர்றாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. சரி விடுப்பா பார்த்துக்கலாம், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லல. இல்லை நான் குமரன் ப்ரோக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் நிவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா என் பஸ்ஸு என்ன பண்ணுறான், நேராக வீட்டுக்கு போனால் அங்கே அலங்கோலமாக பொருள்லாம் கிடக்கு. என்னாச்சு அப்படிங்கல. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேடி அப்படின்னு ராகினி எல்லாத்தையும் நடந்ததை சொல்ல அம்மாவுமே தள்ளி விட்டுட்டான். என்னது அம்மாவை தள்ளி விட்டானா, ஆமாம் டாடி அப்படின்னு செம்ம கோவம் வருது. என் பொண்டாட்டி மேலே கை வச்சுட்டானா, இல்லைப்பா அம்மா தடுத்தாங்க அதனால தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் என்ன பண்ணுறான், ஆட்களை டேய் வாங்கடா இங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு நேரம் இங்கே வராங்க. இவங்க மாடியில் நம்ம காவேரி விஜய் இருக்கிறாங்க. எப்படிங்க பாவங்க அக்கா மாமா இல்லாமல் எப்படிங்க கண்டுபிடிப்பேன். காவேரி நீ ஏன்டா பயப்படுற, மாமா இருக்கல நீ பயப்படக்கூடாது தெரியா, என்ன நீ நினச்சிட்டு இருக்க, மாமா என்ன அப்படி விட்டுருவேனா என்ன. இல்லைங்க உங்களுக்காக உங்களை நான் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, எனக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்னால் தானே எல்லாம். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த பசுக்கிட்ட சொன்னதான் ஓன்ட்ட சொல்கிறேன். காவேரி வேற நான் வேற இல்லை காவேரி, நீ நானும் ஒன்றுடி, அப்புறம் உனக்கு ஒன்றுனா எனக்கு ஒன்று இல்லையா அப்படின்னு சொன்னால் கட்டிக்கிறாங்க. பார்த்தா ஐயோ ஏன்னு ஒரே சவுண்டு, என்ன காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தாங்க ஆசையாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. அதுக்குள்ளே ஒரே சவுண்டு. கீழே பார்த்தீங்கன்னா பசுபதி ஆட்களோட வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறான்டா இப்போன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி அலறாங்க. காவேரி விஜய் ஓடி வராங்க. வேகமாக வந்த டே யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லல. யாரா நீங்களா, எங்கள் அண்ணன் வீட்டிலே நீங்கள் வந்து அடிப்பீங்களோ அப்படிங்கிற தெரிஞ்சு போகுது பசுபதியோட ஆட்கள்ன்ட்டு. சும்மா பஞ்சா பறக்கிறாருங்க விஜய். செம்ம கோவம் வருது. அட்டி தூள் கலப்புறாங்க. வந்தவங்க பூரா அட்டி நறுப்பீங்க வட்டி வாங்க. பசு வந்துட்டு அங்கே இருந்து வர்றான். டே அப்படின்னு சொல்லிட்டு பசு ஒன்று நான் விட்டது தப்புடா அப்படின்னு பசுவையும் பிடிச்சி 4 சாத்த அன்பு உடனே என் சம்மந்திப்பா விடுப்பா என்னது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பனுக்கு ஒரு அற. தாத்தாவும் பாட்டியும் அட்டி நல்லா அடி அப்படிங்க என்ன மாதிரி வேணும் அடிச்சான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிக்க சொல்றாங்க. வந்தவங்க ரவுடிங்க எல்லாருமே அப்படியே வண்டு உருண்ட மாதிரி உருள்றாங்க அடி வாங்கிக்கிட்டு. சும்மாவா என்ன யாருக்கிட்ட ஏன் புருஷன்ட்டையா அப்படின்னு காவேரி 4 பேர்த்த 4 சாத்துறாங்க. தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ஆளாளுக்கு அடிக்க வந்தவங்க ஒரு ரவுடிங்களா டம்மியான்னு சொல்கிற அளவுக்கு அடி வாங்குறாங்க. பசுவையும் பிடிச்சி 4 சாத்திட்டு அப்படி என்ன பண்ணுறாங்க, இவங்க அதுக்கு முன்னாடி அடித்தாங்களா இவங்க கேமரா வச்சனால எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிறது. அதுக்கப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள் வீடு தேடி வந்து எங்களெல்லாம் அடித்தாங்க, அடித்தது எல்லாமே நம்ம தலைவர் அடித்து நொறுக்கி அள்ளி வைக்கிறாரு செம்ம கோவத்தோட. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பசுபதி தான் எல்லாத்தையும் அடித்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆரம்பத்தில் அடித்ததை மட்டும் ரெக்கார்டை காமிச்சிட்டு போலீஸ் வந்து அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பசுபதி நொந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் எப்படி அந்த ஒப்படைச்சோம்ல அதான்டா விஜயும் நிவின் அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டு கெத்தா மாசா வர்றாங்க. அதுக்கப்புறம் குமரன் எங்கே இருக்காங்கிறதையும் சொல்கிறாங்க. பசுபதி வேற வழி இல்லாமல் 10 வாட்டி அடி வாங்கிட்டு 11ஆவது அடிக்கு உண்மையை சொல்லிடுறாங்க. இருக்க இடத்துல போயிட்டு அள்ளி அவுத்துட்டு கூட்டு வராங்க. இங்கே வீட்டுக்கு கூட்டி வந்தானே கங்காவிட்ட காமச்சக்கையோட மாமான்னு கட்டி பிடிச்சி ஆற தழுவுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா மாமா அப்படின்னு காவேரி போய் நம்ம விஜயை கட்டிக்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா யமுனா ஓடி வந்து மாமா அப்படின்னு நிவின்ட்ட வராங்க. நிவின் அப்படியே நிற்கிற பார்த்துட்டு யமுனா கொஞ்சம் ஒதுங்குறாங்களா. பரவாயில்ல அப்படின்னு கையை நீட்ட உடனே நிவின் யமுனாவும் கட்டிக்கிறாங்களா. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. 3 பசங்களும் 3 மருமைகளோட நல்லா இருக்கிறத பார்த்து சாரதா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.